வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் கண்ணதாசன் அவர்கள். வணக்கம். வணக்கம். கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய ஆளுமையை காட்டியிருக்காரு. அதாவது ரொம்ப சுமூகமாக தொகுதி பங்கிட்டு முடிச்சிட்டாரு. ஆனால் திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் கடந்த 10 வருஷமாக பயங்கரமாக ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. விஜய் வந்துமே அசைச்சு கூட பார்க்க முடியல. ஆனால் இப்போ தொகுதி பங்கீடு முடிஞ்ச பிறகு கூட்டணிக்குள்ளே திமுக கூட்டணிக்குள்ள பெரிய அளவில் சலசலப்பு ஏற்பட்டிருக்கு. முதல் ஆளாக நீங்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சி முதல் கட்சியாக வெளியேறி இருக்கீங்க. எப்படி பார்க்குறீங்க? என்ன நடந்துக்கிட்டு இருக்கு திமுக கூட்டணி? இல்லை, அதிமுக கூட்டணிக்குள்ளேயும் இப்போ புரட்சி பாரதம் கட்சியிடையே ஒரு பெரிய அதிருப்தி ஏற்பட்டிருக்கு. இருந்தாலும் ஏறத்தாழ அது வெற்றிகரமான ஒரு கூட்டணியாக சுமூகமாக முடிச்சிருக்காங்க. திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் எல்லா கட்சிகளுமே ஏறத்தாழ 10 ஆண்டுகளாக 2016 மக்கள் நல கூட்டணிக்கு பிறகு ஒன்றிணைந்த இந்த கூட்டணிகள் எல்லாமே 10 ஆண்டுகளாக எல்லா தேர்தல்களையும் திமுகவின் தலைமையிலான கூட்டணியில் திமுக அரசியலே ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வருவதற்கான எல்லா வேலைகளையும் செய்த கூட்டணி கட்சிகளாக இருக்குது. இந்த கூட்டணி கட்சிகள் இந்த தேர்தல் உடன்படிக்கை ஏற்படும் போதே தங்களுக்கான உரிய பிரதிநிதித்துவம் கிடைக்கணும், தங்களுடைய கடந்த முறை போட்டியிட்டதை விட கூடுதல் தொகுதிகள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பின் அடிப்படையில் தான் எல்லா கட்சிகளுமே இந்த கூட்டணி உடன்படிக்கைக்கு முன் வந்தாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா எல்லா கட்சிக்கும் ஒரு பெரிய ஏமாற்றமாக தான் கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது அமைந்தது. குறிப்பாக எல்லா கட்சிகளும் தியாகம் செய்ய வேண்டிய மனநிலைக்கு தள்ளப்பட்டாங்க. அது எல்லாவற்றுக்குமே ஒரே காரணம், இந்த பாசிச பாஜகவை எதிர்க்க வேண்டும் என்கிற அந்த ஒற்றை புள்ளியின் அடிப்படையில் எல்லா கட்சிகளும் தங்களுடைய அடிப்படை சித்தாந்தத்தை கூட தூக்கி போட்டுட்டு திமுகவை எப்படியாவது வெற்றி பெற வைக்க வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் ஒன்றிணைந்தாங்க. ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னா இத்தனை ஆண்டு காலமாக திமுகவோடு நெருக்கமாக இருந்த கட்சிகளுக்கெல்லாம் தொகுதிகள் குறைக்கப்பட்டு கடைசி நொடி வரை பாஜகவோடும் அதிமுகவோடும் உறவாடி கொண்டிருந்த தேமுதிகவுக்கு இறுதி நேரத்தில் கூடுதல் தொகுதிகளாக 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது என்பது அந்த கூட்டணி கட்சிகளிடையே ஒரு மிகப்பெரிய புகைச்சலை உருவாக்கியிருக்கு. தொகுதி உடன்படிக்கை முடிந்தாலும் கூட நேற்று கூட ஒரு பெரிய அதிருப்தியை கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும், மதிமுக இன்னும் ஒருபடி மேலாக போய் மிக மோசமான அவருடைய வழியை அதோடைய அவைத்தலைவர் சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார், நான் சிரித்து கொண்டே அழுகிறோம் என்றெல்லாம் பேசியிருப்பது, மக்கள் நீதி மையம் தேர்தலிலே போட்டியிடவில்லை என்று அறிவித்திருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி எங்களுக்கு தேமுதிக விட குறைவான தொகுதியில் கிடைச்சிருக்குது அப்படிங்கிறத அவங்க பலரும் வேதனையை தெளிவுபடுத்துது. புதுச்சேரியிலுமே இதே நிலை தான் இருக்குது. புதுச்சேரியில் ஏறத்தாழ காங்கிரஸ் கட்சி கூட்டணிக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளை பின்வாங்காமல் வேட்பாளர் நிறுத்தி இருக்கிறது மூலமாக அங்கே கூட்டணி ஏறத்தாழ உடைஞ்சே இருக்குது. அதனால் திமுக இந்த கூட்டணி கட்சிகளை அணுகிய முறை ரொம்ப மோசமானதாக இருந்தது அப்படிங்கிறத தமிழக வாழ்வுரிமை கட்சி தான் தொடக்கத்திலேருந்தே பதிவு செஞ்சுட்டே வந்தது. அதை மிக தீவிரமாக எதிர்த்து அதோடைய இதுவரை ஒரு உடைபடாத ஒரு கூட்டணியில் முதல் உடைசலை தமிழக வாழ்வுரிமை கட்சி தான் உருவாக்குனது. நாங்கள் எங்களுடைய ஆதங்கத்தின் வெளிப்பாடை தெளிவாக வெளிப்படுத்தி வெளியே வந்துட்டோம். மற்ற கட்சிகள் வெளியே வர முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அண்ணன் தனியரசுலாம் கூட ரொம்ப வருத்தப்பட்டு அதான் பதிவு பண்ணியிருக்கிறாரு. என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாத ஒரு கடைசி கட்டம். இப்போ தேர்தல் இன்னும் ஒரு 20 நாட்களில் தேர்தல் வரக்கூடிய சூழலில் எல்லாருமே இந்த நேரத்தில் போய் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு இறுக்கமான சூழலாக தான் இன்னும் அந்த கூட்டணி இவ்வளோ தூரமாக இருந்துக்கிட்டு இருக்குது. இல்லை இன்னும் 2 மாத காலங்கள் இருக்குது, 3 மாத காலங்கள் தேர்தலுக்கு இருக்குது அப்படின்னு நிலை வந்திருந்தால் திமுக கூட்டணி இன்னும் பல வகையில் சிதைஞ்சி இருக்கும் அப்படிங்கிறதா உண்மை. இல்லை, திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் கூட்டணிக்குள்ளே ஒரு பெரிய குழப்பம், பெரிய சலசலப்பு இருக்குது. மக்கள் நீதி மையம் பல்ல கடிச்சிக்கிட்டு இருக்காங்க. மதிமுக நாங்கள் சிரிச்சுக்கிட்டே அழுதுகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான அந்த மன உளைச்சலை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாமே கூட்டணிக்குள்ளே இருக்காங்க. தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு எந்த தைரியத்தில் நீங்கள் டிஎம்கே கூட்டணி விட்டு இல்லை? நீங்கள் ஒரே உடையதான். நாங்கள் திமுகவை நம்பியோ திமுக எங்களுடைய அரசியல் முகமாக இருக்கும் நம்பியோ திமுக மட்டும்தான் நாங்கள் பயணிக்க முடியும், திமுகவை நம்பி தான் நாங்கள் வெல்ல முடியும் என்ற அடிப்படையிலோ தமிழக வாழ்வுரிமை கட்சி இல்லை. எங்களுடைய சொந்த பலம், எங்களுடைய கட்சியின் பலத்தை நம்பி தான் நாங்கள் இந்த கட்சி நடத்திட்டு இருக்கோம். இன்னொன்று, நாங்கள் ஒரு தனி கட்சி நடத்திட்டு நாங்கள் இன்னொரு கட்சியை சார்ந்தே இருக்கணும் அப்படிங்கிற கேள்வி எங்களுக்கு இருக்குது. எங்களுடைய கோரிக்கைகள் ஏற்கப்பட்டால் அல்லது எங்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் கிடைக்கப்பட்டால் ஒரு கூட்டணியில் இருப்பது என்பது சரியானது. குறைந்தபட்சம் எங்களுக்கான கோரிக்கைகளை ஏற்காமல், எங்களுடைய பிரதிநிதித்துவத்தை நீங்கள் மதிக்காமல், எங்களுக்கான சுயமரியாதையோடு எங்களை நடத்தாத போது நீங்கள் எப்படி மக்களுக்கான சுயமரியாதை பெற்று தருவீங்க அப்படிங்கிற கேள்வி தான் திமுக. தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு மட்டும்தான் அந்த பிரச்சனை இருக்கா? திமுக கூட்டணி எல்லாருக்குமே இருக்குங்கிறத அந்தந்த கட்சிகளை ஒத்துக்கிறாங்க. அப்படி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொகுதி உடன்படிக்கை முடிஞ்சு வெளியே வரும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு இந்த தொகுதி உடன்படிக்கையில் உடன்பாடு இல்லை, இருந்தாலும் கூட இந்த முற்போக்கு கூட்டணியை நாங்கள் தாங்கி பிடிக்க வேண்டிய அவசியத்தின் அடிப்படையில் கூட்டணியில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் என்ன கேள்வி கேட்குறோம்னா, திமுக தான் இந்த நாட்டில் சாதிய சனாதனத்தை எதிர்க்கும்னு எந்த அடிப்படையில் நம்புறீங்க? இங்கே இருக்கிறவங்க சுயமரியாதை பெற்றுத்தரணும்னு எந்த அடிப்படையில் நம்புறீங்கன்னு நாங்கள் கேள்வி எழுப்புறோம். ஏன்னா தொடர்ச்சியாக இத்தனை ஆண்டு காலமாக இந்த கருத்தியலை முன்வைத்து போராடி எந்த கட்சிகளுக்குமே உரிய பிரதிநிதித்துவம் கொடுக்காமல்
இந்த கருத்திற்கு நேர் எதிராக கடைசி வரை இருந்து வந்த தேமுதிக போன்ற கட்சிகளுக்கு அதிகப்படியான தொகுதிகளை கொடுத்ததன் மூலமாக திமுக தன்னுடைய அரசியல் நிலைப்பாடாக என்ன முன்வைக்குது? பாசிச எதிர்ப்பை முன்வைத்த கட்சிகள் எல்லாம் ஒடுக்கிருச்சு. பாசிச எதிர்ப்புக்காக தீவிரமாக களமாடிய திருமாவளவன் அவர்கள் இன்றைக்கி மன உளைச்சல் இருக்கார். பாசிச எதிர்ப்பை முன்வைத்து களமாடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் இன்றைக்கி மன உளைச்சல் இருக்காங்க. மதிமுக தவாக போன்ற கட்சிகள் எல்லாம் மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்கும்போது இறுதி நொடி வரை பாசிசத்தின் கள்ள குழந்தையாக உறவாடி வந்த தேமுதிக, இறுதி நொடி வரை தாவேகாவை காரணம் காட்டி வந்து திமுக மிரட்டி கொண்டிருந்த காங்கிரஸ் போன்ற கட்சிகளுக்கு கூடுதல் இடம் என்பது திமுகவும் பாசிச போக்கைத்தான் கையாள்கிறது என்பதை தான் காட்டுது. அப்போ இதை கூட நீங்கள் வெளிப்படையாக புரிஞ்சிக்காமல் மீண்டும் வந்து அந்த கூட்டணி தான் வந்து இந்த நாட்டையே வந்து தலைகீழாக புரட்டி போட்டுரும். இப்போ 2021 26 வரைக்கும் அதே கூட்டணி தான் இருந்தோம். 2021 26 வரைக்குமான இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் திமுக வந்து நீங்கள் இங்கே என்ன பாலாறு தேனார் ஓடிடுச்சா? எத்தனையோ தொழிலாளர்கள் போராட்டம் நாள்தோறும் நடந்துகிட்டு இருக்கு. கம்யூனிஸ்ட் கட்சிகள் தொழிலாளர்கள் நடந்துக்காக தொடங்கப்பட்ட கட்சி தானே. இன்றைக்கி நாள்தோறும் துப்புரவு தொழிலாளர் தொடங்கி செவிலியர் உட்பட எல்லா தொழிலாளர்களும் போராட்டத்தில் தான் ஈடுபட்டு இருக்காங்க. மாற்றுத்திறனாளிகள் கூட வந்து கோயம்பேடு பேருந்து நிலையத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பாலத்துக்கு அடியில் வந்து தினசரும் படுத்து போராட்டம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எதுக்கு தீர்வு கிடைச்சிருக்கு? நீங்கள் சொன்னால் சரியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் திமுக கூட்டணியிலேருந்து முதல் கட்சியாக வெளியில் வந்திருக்கீங்க. திமுக கூட்டணிகள் நடக்கக்கூடிய இந்த ஒட்டுமொத்த குழப்பத்துக்கும் முதல் காரணம் தேமுதிகவா, பிரேமலதா விஜயகாந்தா? இல்லை, தேமுதிகவை நாங்கள் வந்து காரணம் காட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. இதற்கு முதல் காரணம் திமுக தான் சொல்கிறேன். திமுகவின் மனநிலை அப்படி தான் இருக்குது. திமுகவுக்கு 10 தொகுதி ஒதுக்கப்பட்ட அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்த பிறகு தானே திமுக கூட்டணிக்குள்ள இவ்வளோ பெரிய புகைச்சல். இல்லை, நீங்கள் தேமுதிகவை காரணம் காட்டி தானே எல்லா கட்சிகளுக்குமான தொகுதியை குறைச்சிருக்கீங்க. தேமுதிக வந்திருக்கிறது, இன்னும் சில கட்சிகள் வந்திருக்கு. நீங்கள் இன்னும் ஒரு படி போனால் மக்கள் நீதி மையத்துக்கு தொகுதி தரணும்னு சொல்லி தான் நீங்கள் எல்லாம் இந்த கட்சிகளுக்கு புதிய கட்சிகள் வந்து கூட்டணியில் இணைஞ்சிருக்காங்க. அவர்களுக்கு தொகுதிகளை வந்து ஒதுக்க வேண்டும், அதனால் நீங்கள் விட்டுக் கொடுங்கள், நீங்கள் தியாகம் செய்யுங்கள் என்று சொல்லி தானே கூட்டணி இப்போ உடன்படிக்கை நீங்கள் ஏற்படுத்துறீங்க. ஏன் தொகுதி தரல? தமிழக வாழ்வுமுறை கட்சிக்கு எத்தனை தொகுதி அவங்க தரதா சொன்னாங்க? ஏன் மறுதல்? இல்லை, நீங்கள் கமலுக்கு தொகுதி தரவில்லை என்பதை விட கமலுக்கு எத்தனை தொகுதி கொடுத்திருந்தாலும் அத்தனை தொகுதியிலும் உதயசூரியில் நிற்க வேண்டும் என்கிற கட்டாயத்தை திமுக ஏற்படுத்தியது தான் கமலஹாசன் வந்து இந்த கூட்டணியை வந்து இந்த தேர்தலில் போட்டி இல்லை என்பதை வந்து அறிக்கை. தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கும் இதே நிலைமை தான் இருந்தது. தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கும் மட்டுமல்ல, எல்லா கட்சியும் நீங்கள் மதிமுக எடுத்துக்குவோம். நீங்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சி வந்து நாங்கள் வந்து தொடர்ச்சியாக குடைச்சல் கொடுத்துருக்கோம். போன சட்டமன்ற தேர்தல் 5 ஆண்டு சட்டமன்ற பேரவையில் வந்து நாங்கள் தொடர்ச்சியாக ஆளுங்கட்சிக்கு எதிரான பல விஷயங்களை பேசியிருக்கிறோம். ஆளுங்கட்சியின் தவறுகளை சுட்டி காட்டியிருக்கிறோம். இந்த அமைச்சர்களுக்கும் இந்த அரசு அதிகாரிகளுக்கும் மிகப்பெரிய தலைவலியாக இருந்திருக்கும். எங்களை விட்டுருங்க. மதிமுக இந்த 5 ஆண்டுகளில் மதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரும் ஆளும் கட்சிக்கு எதிராக பேசுனது கிடையாது. ஆனால் இந்த தேர்தல் உடன்படிக்கையில் மதிமுக கொடுக்கப்பட்ட 4 தொகுதிகளில் 3 தொகுதிகள் வந்து உதயசூரியன் நிற்கணும். ஏன் உடன்படிக்கை போடுறீங்க? உடன்படிக்கை போடப்பட்டிருக்குல்ல, அதனாலதான் அவங்க சிரிச்சுக்கிட்டே அழுகுறாங்களா? அதுதான் உண்மை. நீங்க அந்த கட்சியோடைய அடையாளத்தை அழிச்சிட்டீங்க. இப்போ 3 பேர் வந்து உங்க கட்சியின் நீங்க 4 தொகுதியும் கொடுத்து 3 வேட்பாளரை நீங்களே தேர்வு செய்வதற்கு எதுக்கு அந்த கட்சி இருக்கணும்? அப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு, அதிமுக கூட்டணியில் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கக்கூடிய அந்த ஹேண்டில் பண்றக்கூடிய அந்த விதம், அந்த ஆளுமை திறன் திமுக கூட்டணியில் மு.க. ஸ்டாலினுக்கு இல்லையா? மு.க. ஸ்டாலின் அந்த இடத்துல கோட்டை விட்டுட்டாரா? இல்லை, மு.க. ஸ்டாலின் இங்கே தீர்மானிக்கிற சக்தியா இல்லை அப்படிங்கிறது தான் தலைவர் வேல்முருகன் போன்றவர்களுடைய மிகப்பெரிய குற்றச்சாட்டு. மு.க. ஸ்டாலின் என்பவர் ஒரு பொம்மை தான். எல்லாருமே வைக்கக்கூடிய அதே வாதம் தான் நானும் சொல்கிறேன். அவர் ஒரு பொம்மை முதல்வர், பொம்மை தலைவர் தான். இங்கே முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் வந்து சபரீசன் போன்றவர்களுடைய கைகளில் இருக்கு. இப்போ தமிழக வாழ்வுரிமை கட்சி வெளியில் போனதுக்கு சபரீசன் தான் காரணம். சபரீசன் போன்றவர்களும் இன்னும் கூடுதலாக அம்மையார், துர்கை அம்மையார் போன்றவர்களுடன் தான் இதுக்கு முதன்மை காரணம். ஏன்னா அதை நாங்கள் தெளிவாக சொல்லிடுறோம். நீங்கள் இந்த முறை திமுக ஆட்சிக்கு வந்தால் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஓராண்டுக்குள்ளாக அவர் முதல்வர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டு அல்லது அவராகவே விலகி கொண்டு உதயநிதி ஸ்டாலின் முதல்வராக்கக்கூடிய வேலைகளில் துர்கா அம்மையாரும் சபரீசன் போன்றவர்களுடைய அந்த அஜெண்டா வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்போ உதயநிதி ஸ்டாலின் முதல்வர் ஆகும்போது அண்ணன் வேல்முருகன் போன்றவர்கள் சட்டமன்றத்தில் இருந்தால் ஸ்டாலினுக்கு எதிராகவே கடுமையான பிரச்சனைகளை வந்து சட்டமன்றத்தில் எழுப்பியவர் தலைவர் வேல்முருகன். ஒவ்வொரு முறையும் வந்து அரசின் தரப்பில் வந்து ஏதாவது எதிர்மறையான கருத்துக்களை, எதிர்மறையான திட்டங்களையும் அறிவிக்கும் போதெல்லாம் அதற்கு எதிராக முதல் கழக குரலை உருவாக்கியவர் தலைவர் வேல்முருகன். அதனாலதான் இந்த முறை கூட்டணியில தமிழக வாழ்வுரிமை கட்சி புறக்கணிக்கப்பட்டது. இல்லை, அதுதான். நீங்கள் உதயநிதி ஸ்டாலினை வந்து பட்டத்து இளவரசராக உருவாக்குவதற்கு வேல்முருகன் போன்றவர்கள் நாளை மிகப்பெரிய தடையாக இருக்கலாம். அவருடைய ஆட்சிக்கு மிகப்பெரிய குடைச்சலாக தலைவர் வேல்முருகன் போன்றவர்கள் இருப்பார்கள் என்ற அடிப்படைக்குள்ளதான் இந்த மாதிரியான முடிவுகளை, இது போன்ற நெருக்கடி நிலையை வந்து திமுக தலைமை உருவாக்குது. நாங்கள் வந்து வெளிப்படையான குற்றச்சாட்டு வைக்கிறோம். இதுதான் தேமுதிகவிற்கு கொடுக்கப்படக்கூடிய முக்கியத்துவமும் போராடி கொண்டிருந்த மதிமுக, கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகள் போன்றவர்கள் புறக்கணிக்கப்படுவதற்கும் காரணம், நாளை சட்டமன்றத்தில் உதயநிதி ஸ்டாலினுடைய ஆட்சிக்கு எந்த விதமான பங்கமும் இவர்களால் வந்துவிடக்கூடாது, அதனால் இவர்கள் அதிக பிரதிநிதித்துவத்தோடு சட்டமன்றம் போகக்கூடாது என்பதைத்தான் திமுக விரும்புது. இப்போ இந்த திமுக கூட்டணிகளை நிலவக்கூடிய இந்த குழப்பம் ஒரு வழியாக முடிவுக்கு வந்துடும், புரிஞ்சுக்கலாமா, நம்பலாமா? இல்லை, வேறு வழி இல்லை. இது முடிவுக்கு வருமானதை விட வேறு வழி இல்லை என்ற அடிப்படையில் இந்த இணைப்பு வந்து இந்த தேர்தல் நீடிக்கும். இந்த தேர்தலை நீடிக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா
இந்த கட்சிகள் எதுவும் அதிமுக பாஜகவோடு போய் கூட்டணி சேரக்கூடிய நிலையில் இல்லை, சேர மாட்டார்கள். இப்போ நீங்கள் வந்து தேமுதிக போய் சேரலாம். தேமுதிக வந்து ஒரு வேளை உடன்படிக்கை ஏற்படாமல் இருந்தால் கடைசி நேரத்தில் பாஜகவோட போய் சேர்ந்திருக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. மக்கள் நீதி மையம் போன்ற கட்சிகள் போய் சேர்ந்திருக்க முடியும். ஆனால் கம்யூனிஸ்ட்டுகளோ விடுதலை சிறுத்தைகளோ மதிமுக போன்ற கட்சிகளோ பாஜக எதிர்ப்பை கடுமையாக பேசிய இவர்கள் ஒருபோதும் வந்து பாஜக கூட்டணிக்கு போக வாய்ப்பு இல்லை. அதே நேரத்தில் இவர்கள் தனித்து நின்று தேர்தலை எதிர்கொள்வதற்கும் தயாராக இல்லை. தங்களுடைய சொந்த பலத்தை இந்த தேர்தல் நாங்கள் மீண்டும் நிரூபிக்கிறோம் அப்படிங்கிற, ஏன்னா 2016 மக்கள் நல கூட்டணியை உருவாக்கும் போது அது ஒரு பெரிய அதிர்வை உருவாக்கிச்சு. அது வெற்றி பெற்றதா வெற்றி பெறலையான்றதை தாண்டி அந்த தேர்தலில் யார் ஆட்சிக்கு வர வேண்டும், யார் ஆட்சி இழக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கிற சக்திகளாக இருந்தாங்க. ஆனால் அதை தொடர்ச்சி அவங்களால் கொண்டு வர முன்னெடுக்க முடியல. ஒரு தேர்தலோடு அவங்க வந்து மனமுடைஞ்சு அடுத்த தேர்தல் வந்து கூட்டணி நோக்கி நகர்ந்துட்டாங்க. அதனால் இந்த கட்சிகள் தங்களுடைய சொந்த பலத்தை நம்பி இந்த தேர்தலை எதிர்கொள்ள தயாராக இல்லாத போது உறுதியாக இந்த தேர்தலை பொறுத்தவரை திமுக கூட்டணியில் அவர்கள் தொடர்வார்கள். ஒருவேளை தேர்தலுக்கு பின்னால் இந்த களம் வேறு மாதிரி மாறவும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கூட்டணி திமுக கூட்டணி இப்படியே தொடர்ந்தால் ஒருவேளை வெற்றியும் பெற்றுவிட்டால் என்ன நடக்கும், எப்படியெல்லாம் இந்த கூட்டணி பயணம் இருக்கும்னு நினைக்கிறேன்? இல்லை, இந்த சட்டமன்ற பணிகளில் மிகப்பெரிய தொய்வு உருவாகும். இன்னும் சொல்லப்போனால் தேர்தலே இது ஒரு பெரிய எதிரொலி உருவாகும். ஏன்னா நீங்கள் தலைமைகள் தான் வந்து மன உளைச்சலோடு வந்து கூட்டணி உடன்படிக்கைக்கு ஒப்புக்கொண்டிருக்காங்க. ஆனால் இரண்டாம் கட்ட தலைமைகளோ கீழ்நிலையில் வேலை செய்யக்கூடிய நிர்வாகிகளோ திமுக மீது கடுமையான அதிருப்தியில் இருக்காங்க. பல பேர் வந்து திமுகவுக்கு இந்த முறை நாங்கள் வேலை செய்ய மாட்டோம் என்பதை சமூக வலைதளங்களில் பதிவு செய்யக்கூடிய பதிவுகளை நம்ம பார்க்குறோம். அதனால் தேர்தல் வேலை செய்வதிலேயே இவர்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு முரண்பாடு உருவாகும் அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா யாருமே மனமு வந்து இந்த கூட்டணியை வந்து உருவாக்கலை. எல்லா கட்சிகளுடைய சுயமரியாதையை அடமானம் வைத்து தான் திமுகவில் அவர்கள் கூட்டணியை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. அதனால் அது தேர்தல் வேலை செயல்பாடுகளிலே ஒரு பெரிய அதிருப்தி உண்டாகும். கூட்டணி அமைந்தாலும் கூட, கூட்டணி வெற்றி பெற்ற ஆட்சி அமைந்தாலும் கூட இந்த ஆட்சியை 5 ஆண்டுகள் நடத்துவதற்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகள் உருவாகும். இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய கோரிக்கைகள் நிராகரிக்கப்படும். இந்த 5 ஆண்டுகளில் எவ்வளோ பிரச்சனை இதோ அதை விட கூடுதலான பிரச்சனைகள் வந்து அடுத்த 5 ஆண்டுகளில் இருக்கலாம். ஏன்னா திமுக வந்து தன்னுடைய கடந்த கால கொள்கை கோட்பாடுகளிலிருந்து முற்றும் தவறிவிட்டு தான் இந்த 5 ஆண்டுகளை முழுமையாக வந்து பாசிச பாஜகவின் குரலை தான் சட்டமன்றத்தில் எதிரொலிச்சிருக்காங்க. பாஜக என்னென்ன திட்டங்களை எல்லாம் தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்த வேண்டும் நினைத்தார்களோ அதையெல்லாம் மறைமுகமாக திமுக வந்து நீங்கள் வந்து இப்போ பள்ளிக்கல்வி அந்த கல்வித்துறை சார்ந்த பாஜகவின் சித்தாந்தங்களை இவர்கள் வேறு பேரில் நடைமுறை கொண்டு வந்தாங்க. 8 வழி சாலையை இவர்கள் பசுமை வழி சாலை என்று கொண்டு வந்தாங்க. நீங்கள் வந்து 8 மணி நேர வேலை என்பதை 12 மணி நேர வேலையாக மாற்றுவதும் பாஜக வழி சித்தாந்தம், அதையும் இவர்கள் நடைமுறை கொண்டு வந்தாங்க. இப்போ ஒவ்வொரு விஷயங்களுமே வந்து இவர்கள் வந்து அதுக்கு பெயர் வேணுமோ மாற்றிக்கலாம். நீங்கள் வந்து வெவ்வேறு பேர்களில் கொண்டு வந்தாலும் அந்த திட்டங்கள் அனைத்தும் ஆர்எஸ்எஸ் உடைய திட்டங்களாக தான் இருக்குது. அதனால் மீண்டும் இந்த 5 ஆண்டுகள் திமுக ஆட்சியில் இருந்தால் ஆர்எஸ்எஸ் வென்றாலும் வெல்லாவிட்டாலும் ஆர்எஸ்எஸின் சித்தாந்தங்கள் தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தப்படும். மிக கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி திமுக ஜெயிச்சா கூட அது திமுகவோட வெற்றியாக இருக்காது, ஆர்எஸ்எஸோட ஆட்சி தான் இங்கே நடக்கும் அப்படின்னு கடுமையான சொற்களை முன் வச்சுருக்கீங்க. இன்னும் தேர்தலுக்கு 1 மாதம் கூட இல்லை. மக்கள் எப்படிப்பட்ட முடிவு எடுக்கிறார்கள், என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகிறது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நன்றி. நன்றி.